தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். நான் அபிநயா கணேசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தாக்குதலில் ஈரான் உயர் தலைவர் காமெனி உயிரிழந்தார். ஈரான் பதில் தாக்குதலால் மேற்காசியாவில் பதற்றம். அமெரிக்க கூட்டுப்படைகள் பாதுகாப்புடன் இருக்குமாறு ஈரான் வாழ் இந்தியர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். எண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து ஸ்லோவாக்கியாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே மோதல். உக்ரைனுக்கான மின்சார விநியோகத்தை ஸ்லோவாக்கியா நிறுத்தி வைப்பு. நெதர்லாந்து நாட்டின் இளம் வயது பிரதமராக பதவியேற்றார் ராப் ஜெட்டன். நெருக்கமாக பணியாற்றுவதை எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரை. நெசத் சபாநாயகர் பதக்கம் வழங்கி கௌரவம். கியூபாவை அமெரிக்கா நட்பு ரீதியாக கைப்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள். டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். கியூபாவின் உயர்மட்ட தலைவர்களுடன் ஆலோசனை. இந்தியா ஒரு தொழில்நுட்ப சக்தி மையமாக திகழ்கிறது. அமெரிக்க அதிபரின் உயர் அறிவியல் ஆலோசகர் மைக்கேல் கிராசியோஸ் பாராட்டு. அமெரிக்காவில் சட்டவிரோத ஊடுருவல் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுவிட்டது. நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். பாகிஸ்தானுடனான பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ள தயார். ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு அறிவிப்பு. தங்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் தென்கொரியா அழிக்கப்படும். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் எச்சரிக்கை. மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தல் தலைவன் கொல்லப்பட்டதை அடுத்து வன்முறை. 25 இராணுவ காவல்துறையினர் உயிரிழப்பு. பொலிவியா நாட்டில் கரன்சி நோட்டுகளை கொண்டு சென்ற இராணுவ சரக்கு விமானம் விபத்தில் சிக்கியது. 15 பேர் உயிரிழப்பு, 30 பேர் படுகாயம். ஈரான் ஆட்சியின் அச்சுறுத்தல்களை முறியடிக்கும் நோக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானின் பல்வேறு ராணுவ இலக்குகள் மீது வான்வெளி தாக்குதலை தொடங்கியுள்ளன. இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய நாடுகள் மேற்கொண்ட கூட்டு தாக்குதலில் ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி காமெனி குடும்பத்தினருடன் கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களால் மேற்காசியா முழுவதும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரானுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் நேற்று ஈரான் மீது திடீர் தாக்குதல்களை நடத்தின. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் பல்வேறு நகரங்களை குறிவைத்து நடந்த தாக்குதலில் ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி காமெனி குடும்பத்தினருடன் கொல்லப்பட்டார். இத்தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடக வலைதளத்தில் தெரிவித்திருந்தார். ஈரான் தலைவரின் மரணம் அந்நாட்டு மக்கள் தங்கள் நாட்டை திரும்பப் பெற வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். தாக்குதலில் ஏற்பட்ட இடிபாடுகளில் காமெனியின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக இஸ்ரேலின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். காமெனி கொல்லப்பட்டதை ஈரான் நாட்டின் தொலைக்காட்சி உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அவருடன் சுமார் 40 ஈரான் அதிகாரிகளும் கொல்லப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 40 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் பள்ளி குழந்தைகள் உட்பட சுமார் 200 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 700 பேர் படுகாயமடைந்துள்ளனர். முன்னதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் நாட்டின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து சரமாரி தாக்குதல்களை நடத்தின. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. ஈரான் நாட்டிலிருந்து சுமார் 35 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அவற்றில் சில இடைமறித்து அழிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் கூறினார். ஈரான் தாக்குதலில் அபுதாபி, பஹ்ரைன், குவைத் ஆகிய நாடுகளில் குண்டு வெடிப்புகளால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 2வது நாளாக ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருவதாக செய்திகள் கூறுகின்றன. ஈரானின் தாக்குதலை அடுத்து அமெரிக்க கப்பல்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே காமெனி கொல்லப்பட்டதை கண்டித்து தலைநகர் தெஹ்ரானில் மக்கள் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் முன்பாக திரண்ட ஆயிரக்கணக்கானோர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்நிலையில் காமெனியின் மரணத்திற்கு பதிலடியாக மிக உக்கிரமான தாக்குதல்கள் நடத்தப்படும் என ஈரான் அதிபர் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரானின் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்,
ஈரான் தாக்குதலை தொடர்ந்தால் முன்னெப்போதும் கண்டிராத மோசமான எதிர் தாக்குதலை அந்த நாடு அனுபவிக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார். தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானில் உள்ள அனைத்து இந்தியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் ஈரானில் உள்ள இந்தியர்கள் முடிந்தவரை வீட்டிலேயே இருக்க வேண்டும், வெளியே வருவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இதனையடுத்து இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளின் உயரிய விருதை பெற்ற உலகின் ஒரே தலைவர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இஸ்ரேல் சென்றார். கடந்த 25ஆம் தேதி பிற்பகலில் டெல் அவிவ் சென்றடைந்த பிரதமரை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மனைவி சாராவுடன் விமான நிலையத்தில் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக அவருக்கு நெசட் சபாநாயகர் பதக்கம் வழங்கப்பட்டது. இஸ்ரேலிய நாடாளுமன்றமான நெசட்டின் மிக உயர்ந்த கௌரவமான இந்த பதக்கத்தை பெற்ற முதல் தலைவர் இந்திய பிரதமர் ஆவார். இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஆற்றிய உரைக்கு பிறகு நெசட் சபாநாயகர் அமீர் ஒஹானா இந்த விருதை வழங்கினார். இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதில் பிரதமரின் தனிப்பட்ட தலைமையின் மூலம் அவர் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக இந்த பதக்கம் வழங்கப்பட்டது. விருது பெற்றது குறித்து பதிவிட்ட பிரதமர், இந்த கௌரவம் இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நீடித்த நட்புக்கு அளிக்கப்படும் மரியாதை என்றார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இஸ்ரேல் வழங்கிய நெசட் சபாநாயகர் பதக்கம் அவரது ராஜதந்திரத்தை எடுத்துக்காட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்ட அவர், இது நாடுகளுக்கு இடையே பரஸ்பர அதிகாரமளிப்புக்கும் மனித குலத்தின் நலனை மேம்படுத்துவதற்கும் இடையிலான தொடர்புகளை வளர்க்கும் பிரதமருக்கு இஸ்ரேல் அரசால் நெசட் சபாநாயகர் பதக்கம் வழங்கப்பட்டதற்கு வாழ்த்துகள் என்று தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் இந்தியாவின் பங்களிப்பு எதிர்காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று இஸ்ரேல் அதிபர் பாராட்டு தெரிவித்துள்ளார். 2வது நாள் பயணத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஜெருசலேமில் உள்ள யாத் வாஷெமுக்கு சென்றார். முன்னதாக டெல் அவிவில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். நீர் மேலாண்மை, விவசாயம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா இஸ்ரேல் இடையே ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பாக இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் அறிவியல், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகள் தொடர்பாக இரு நாடுகளிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதனிடையே இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சோகை பிரதமர் நரேந்திர மோடி ஜெருசலேமில் சந்தித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் இந்தியாவின் பங்களிப்பு எதிர்காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று அப்போது இஸ்ரேல் அதிபர் பாராட்டு தெரிவித்தார். இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கு வருமாறு இஸ்ரேல் அதிபருக்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். இஸ்ரேலின் ஜெருசலேமில் வசிக்கும் இந்திய யூத சமூகத்தினர் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்காற்றியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது இஸ்ரேல் பயணத்தின் நிறைவாக இந்திய யூத சமூகத்தின் முக்கிய பிரதிநிதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட பிரதமர், இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான ஆழமான நட்புறவை உருவாக்குவதில் இந்திய யூத சமூகத்தினர் முக்கிய பங்கு வகித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாலமாக திகழ்வதிலும் அவர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஈரான் உடனடியாக மரண தண்டனைகளை நிறுத்த வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் தலைவர் ஓல்கர் டர்க் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் முன் உரையாற்றிய அவர், ஈரானில் 2 குழந்தைகள் உட்பட குறைந்தது 8 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 30 பேர் ஆபத்தில் இருப்பதாகவும் கவலை தெரிவித்தார். மரண தண்டனைகளை உடனடியாக நிறுத்தாவிட்டால் ஏராளமான மக்கள் உயிரிழக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் பிராந்திய இராணுவ அதிகரிப்பு மற்றும் பொதுமக்கள் மீதான அதன் தாக்கம் குறித்தும் டர்க் கவலை தெரிவித்தார். சமீபத்தில் ஈரானில் ஏற்பட்ட வன்முறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாக மனித உரிமைகள் குழுக்கள் தெரிவித்தன.
ஈரானுடனான போர் பதற்றம் காரணமாக லெபனான் தலைநகரான பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இருந்து சில ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரையும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை திரும்ப பெற்றுள்ளது. இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அறிவுறுத்தலில் பிராந்தியத்தில் நிலவும் சமீபத்திய சூழலை கருத்தில் கொண்டு லெபனான் நாட்டிற்கு அமெரிக்கர்கள் எவரும் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளது. அதேவேளையில் அங்கு நிலவும் சூழலை தொடர்ந்து அமெரிக்கா கண்காணித்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் சில ஊழியர்களை திரும்ப பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் 4 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் உக்ரைனின் சுதந்திரத்தை பாதுகாக்க தொடர்ந்து போராடுவோம் என்றும் மக்களின் தியாகங்களுக்கு துரோகம் இழைக்காமல் அமைதி ஏற்படுத்தப்படும் என்றும் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். தற்போது உக்ரைனின் 20% நிலப்பரப்பு ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள சூழலில் ட்ரோன் தாக்குதல்களின் அதிகரிப்பால் இரு தரப்பிலும் பெரிய முன்னேற்றமின்றி மோதல்கள் நீடித்து வருகின்றன. போரினால் லட்சக்கணக்கான உயிரிழப்புகளும் சுமார் 1 கோடி மக்களின் இடப்பெயர்வும் நிகழ்ந்துள்ள நிலையில் நாட்டை மீண்டும் சீரமைக்க $58,800 கோடி தேவைப்படும் என உலக வங்கி மதிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்காவின் புதிய நிர்வாகம் அபுதாபி மற்றும் ஜெனீவாவில் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ள போதிலும் எல்லை பகிர்வு மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் இரு நாடுகளும் கொண்டுள்ள பிடிவாதத்தால் தீர்வு காண்பதில் தாமதம் நிலவுகிறது. இராணுவ ரீதியிலான மோதல்களை காட்டிலும் ராஜ்ய ரீதியிலான சமரசமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடைமுறையாக இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் வழியாக செல்லும் ட்ரூஷ்பா குழாய் வழித்தடத்திலான எண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து ஸ்லோவேக்கியாவிற்கும் உக்ரைனிற்கும் இடையே மோதல் அதிகரித்துள்ளது. இதனால் உக்ரைனுக்கான மின்சார விநியோகத்தை ஸ்லோவாக்கியா நிறுத்தி வைத்துள்ளது. இது தொடர்பாக ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோ வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ட்ருஷ்பா குழாய் வழியாக ரஷ்ய எண்ணெய் விநியோகத்தை மீண்டும் தொடங்கும் வரை இந்த மின்சார தடை அமலில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். எண்ணெய் விநியோகம் சீரானால் மட்டுமே மின்சார தடை நீக்கப்படும் என்றும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படவில்லை எனில் கடுமையான எதிர் நடவடிக்கைகள் எடுக்க நேரிடும் என்றும் ஸ்லோவாக்கியா பிரதமர் எச்சரித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே நிபந்தனையற்ற முழு போர் நிறுத்தத்தை அமல்படுத்த கோரும் வரைவு தீர்மானத்தை ஐநா பொதுசபையில் இந்தியா புறக்கணித்தது. 193 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொது சபையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 107 நாடுகளும் எதிராக 12 நாடுகளும் வாக்களித்த நிலையில் 51 நாடுகள் நடுநிலை வகித்தன. பஹ்ரைன், பங்களாதேஷ், பிரேசில், சீனா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்காவுடன் இணைந்து அறிமுகப்படுத்திய தீர்மானத்தில் இருந்து விலகிய 51 உறுப்பு நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றது. நெதர்லாந்து பிரதமராக பொறுப்பேற்ற ராப் செட்டனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியாவும் நெதர்லாந்தும் பல்வேறு துறைகளில் விரிவான உறவை பகிர்ந்து கொள்வதாக குறிப்பிட்டார். இந்தியா நெதர்லாந்து இரு நாடுகளுக்கும் மக்களுக்கும் இடையே வளர்ந்து வரும் உறவுகளுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க ராப் ஜெட்டனுடன் நெருக்கமாக பணியாற்றுவதை தான் எதிர்நோக்குவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஒரு தொழில்நுட்ப சக்தியாகவும் அமெரிக்காவின் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு உந்துதலுக்கு மையமாகவும் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் உயர் அறிவியல் ஆலோசகர் மைக்கேல் கிராட்சியோஸ் தெரிவித்தார். தில்லியில் நடைபெற்ற இந்திய AI தாக்க உச்சி மாநாட்டில் உயர் அமெரிக்க அறிவியல் ஆலோசகர் மைக்கேல் கிராட்சியோஸ் கலந்து கொண்டார். நாடு திரும்பிய பின் பேசிய அவர், இந்தியா அதிக எண்ணிக்கையிலான பொறியாளர்களை கொண்டுள்ளது என்றும் வலுவான தயாரிப்புகள் மற்றும் பயன்பாடுகளை உருவாக்குகிறது என்றும் பாராட்டு தெரிவித்தார். வெளிநாடுகளில் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வதில் அமெரிக்காவுடன் இந்தியா நீண்ட காலமாக ஒரு வலுவான நட்பு நாடாக இருந்து வருகிறது என்றும் டிரம்பின் உயர் அறிவியல் ஆலோசகர் மைக்கேல் கிராட்சியோஸ் குறிப்பிட்டார். பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் எதிர்ப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக மனித உரிமை கவுன்சில் உயர்மட்ட கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கவுன்சிலின் 61வது வழக்கமான அமர்வு கடந்த 23ஆம் தேதி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் தொடங்கியுள்ளது. மார்ச் 31 வரை நடைபெறும் இந்த அமர்வில் உலகளாவிய மனித உரிமைகள் நிலைமைகள், பெலாரஸ், தெற்கு சூடான் போன்ற நாடுகள் தொடர்பான மனித உரிமை மீறல்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் எதிர்ப்பதில் இந்தியா உறுதியாகவும் சமரசமின்றியும் உள்ளது என்றார்.
கனடா பிரதமர் மார்க் கார்னி 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தார். மும்பை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக கனடா பிரதமர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் அதிபர்களை சந்தித்து பேசுகிறார். தொடர்ந்து தில்லி செல்லும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை மார்ச் 2ஆம் தேதி சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பின் போது இந்தியா கனடா கூட்டுறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பரிசீலிக்கப்படும். மேலும் வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, முக்கிய கனிமங்கள், வேளாண்மை, கல்வி, ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட துறைகளிலும் மக்களுக்கு இடையேயான உறவுகள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்துவார்கள் என்று வெளியுறவுத்துறை தகவல் தெரிவிக்கிறது. பிராந்திய மற்றும் உலகளாவிய நிலவரங்கள் பற்றியும் இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்துவார்கள் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கியூபாவை அமெரிக்கா நட்பு ரீதியாக கைப்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெக்சாஸ் பயணத்திற்கு முன்னதாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது கியூபா கடுமையான நிதி நெருக்கடியில் இருப்பதாகவும் அந்நாட்டு அரசாங்கம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கியூபாவின் உயர்மட்ட தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். பல தசாப்தங்களாக அமெரிக்காவின் எதிரியாக கருதப்படும் கியூபாவின் தற்போதைய நிலை ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதை ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் வெளிக்காட்டுகின்றன. கியூபாவிற்கு வெனிசுலா எண்ணெயை மறு விற்பனை செய்ய உரிமம் கோரும் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் அளிப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. வெனிசுலாவின் எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டதிலிருந்து வெனிசுலா அதன் நெருங்கிய நட்பு நாடான கியூபாவிற்கு கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருளை வழங்குவது தடைப்பட்டுள்ளது. இந்நிலையில் பரிமாற்றங்கள், கடன் திருப்பிச் செலுத்துதல் மற்றும் பிற ஒப்பந்தங்களின் ஒரு பகுதியாக அதன் எண்ணெயை எடுத்துக்கொண்ட வெனிசுலாவின் நட்பு நாடுகள் இப்போது சரக்குகளுக்கு நியாயமான சந்தை விலையை செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த நட்பு நாடுகளில் சீனா மற்றும் கியூபா ஆகியவை அடங்கும். அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் உலகளாவிய 15% வரி விதிப்பு அறிவிப்பு எதிரொலியாக அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் தற்போது ஆபத்தில் இருப்பதாக ஐரோப்பிய யூனியன் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகளாவிய வர்த்தக ஒழுங்கை சீர்குலைத்த ட்ரம்பின் வரி கொள்கையை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை அடுத்து அவர் இந்த 15% வரி உயர்வு அறிவிப்பை வெளியிட்டார். இந்நிலையில் உலக வர்த்தக உறவுகளில் ஏற்பட்ட சமீபத்திய எழுச்சி குறித்து ஐரோப்பிய யூனியனைச் சேர்ந்த அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் ஊடுருவது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அந்நாட்டின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிபட தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் தமது அரசின் கொள்கைகள், வேலைவாய்ப்பு, உள்நாட்டு உற்பத்தி செழிப்பு உள்ளிட்ட அம்சங்களை பட்டியலிட்டார். கடந்த 4 ஆண்டுகளில் 1 டிரில்லியன் அளவுக்கு வருவாய் ஈட்டியுள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் அமெரிக்காவுக்குள் ஊடுருவது கடந்த 4 ஆண்டுகளில் பெருமளவில் தடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய ட்ரம்ப் தற்போது இந்த நடவடிக்கை முழு வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். ட்ரம்ப் உரையாற்றிய போது குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் கைத்தட்டி வரவேற்பு தெரிவித்தனர். ஆனால் பெரும்பாலான ஜனநாயக கட்சியினர் கைத்தட்டாமல் அமர்ந்திருந்தனர். அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களில் 30 பேர் அதிபர் ட்ரம்பின் உரையை புறக்கணித்துள்ளனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ குற்ற கும்பல்களுக்கு எதிராக ஆழமான ஒத்துழைப்பிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். செயின்ட் கிட்ஸ் மற்றும் நெவிஸில் நடைபெற்ற கேரிகாம் அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்று பிராந்திய பாதுகாப்பு குறித்து விவாதித்ததுடன் பல நாட்டு தலைவர்களுடனும் இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்தினார். அதே நேரத்தில் அமெரிக்காவின் கியூபா மீதான அழுத்தம் அதிகரித்து வருவதாக பிராந்திய தலைவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அதிலும் குறிப்பாக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ட்ரம்ப் நிர்வாகம் கியூபாவிற்கான எண்ணெய் விநியோகத்தை தடுத்து வருவது அங்கு மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. வடகொரியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் தென்கொரியா அழிக்கப்படும் என்று வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக ஆளும் தொழிலாளர் கட்சியின் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் தென்கொரியாவுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட போவதில்லை என்று உறுதிபட தெரிவித்தார். வடகொரியாவுக்கு எதிரான தனது விரோத கொள்கைகளை அமெரிக்கா கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே நீருக்கடியிலிருந்து ஏவக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் தென்கொரியாவை இலக்காக கொண்ட பீரங்கி உள்ளிட்ட புதிய ஆயுத அமைப்புகளை உருவாக்கவும் கிம் அழைப்பு விடுத்ததாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் பாகிஸ்தானின் 55 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் சில நாட்களுக்கு முன்பு வான்வழி தாக்குதலை நடத்தியது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் எல்லைகளை குறிவைத்து தாக்குதலை தொடங்கியிருப்பதாக ஆப்கானிஸ்தான் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கான் எல்லைப் பகுதியில் நடத்திய தாக்குதலில் 55 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 2 ராணுவ தளங்கள் மற்றும் 19 ராணுவ நிலைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 மணி நேரம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 8 ஆப்கானிஸ்தான் வீரர்கள் பலியானதாகவும் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானுடனான தற்போதைய மோதலை பேச்சுவார்த்தை மற்றும் அரசியல் வழிமுறைகள் மூலம் தீர்க்க விரும்புவதாக ஆப்கானிஸ்தான் அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஆமீர் கான் முத்தாக்கி சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபரான் அல் சாதுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கலந்துரையாடியுள்ளார். இது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் பேச்சுவார்த்தை மற்றும் அரசியல் வழிமுறைகள் மூலம் சர்ச்சைகளை தீர்க்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு சவுதி அரேபியா வரவேற்பு தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆவாமி லீக் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் மறுபரிசீலனை செய்ய அந்நாட்டு அரசின் உள்துறை அமைச்சர் சலாவுதீன் அகமது உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையின்றி துன்புறுத்தலிலிருந்து அப்பாவி பொதுமக்களை பாதுகாப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று தெரிவித்தார். பதிவான வழக்குகள் அனைத்தையும் ஆய்வு செய்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் காவல்துறையினர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது கண்டறியப்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு என்றும் குடிமக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் நிலைநிறுத்துவதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் சலாவுதீன் அகமது தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் இல்லத்திற்குள் பாதுகாப்பை மீறி ஆயுதத்துடன் உள்ளே நுழைய முயன்ற மர்ம நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். புளோரிடா மாகாணம் பாம் பீச் என்ற நகரில் உள்ள ஓய்வு இல்லத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்தபோது அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அவரது மனைவி மெலானியாவும் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் இருந்தனர். சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞர் வட கரோலினாவைச் சேர்ந்த 21 வயது ஆஸ்டின் டக்கர் மார்டின் என தெரிய வந்துள்ளது. அதிபர் இல்லத்தில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அமெரிக்க அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. 79வது பாஃப்டா விருதுகளில் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் என்ற த்ரில்லர் திரைப்படம் 6 விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளது. பாஃப்டா என்று அழைக்கப்படும் பிரிட்டிஷ் அகாடமி திரைப்பட விருதுகள் லண்டனில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த ஆண்டு விருது பட்டியலில் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் என்ற த்ரில்லர் திரைப்படம் 6 விருதுகளை பெற்று அதிகப்படியான ஆதிக்கம் செலுத்தியது. இந்த படத்தை இயக்கிய பால் தாமஸ் ஆண்டர்சன் சிறந்த இயக்குனர், சிறந்த தழுவல் திரைக்கதை மற்றும் சிறந்த ஒளிப்பதிவு ஆகிய பிரிவுகளில் விருதுகளை வென்றார். மேலும் இப்படத்தில் நடித்த சீன்பென் சிறந்த துணை நடிகருக்கான விருதை பெற்றார். சின்னர்ஸ் மற்றும் பிராங்கன்ஸ்டைன் ஆகிய திரைப்படங்கள் தலா 3 விருதுகளையும், ஹாம்லெட் திரைப்படம் சிறந்த பிரிட்டிஷ் படத்திற்கான விருதையும் கைப்பற்றியது. ஜப்பானின் இச்சிகாவா பூங்காவில் கடும் வெப்பம் காரணமாக தாயால் கைவிடப்பட்ட பஞ்ச் என்ற குட்டி குரங்கு பொம்மை ஒன்றை தனது தாயாக கருதி அரவணைத்து திரியும் வீடியோ நெஞ்சை உருக்கும் வகையில் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நகரமயமாக்கலால் நிலவும் அதீத வெப்பம் மற்றும் புழுக்கத்தால் தாய் குரங்கு நீரிழிவு ஏற்பட்டு குட்டியை பிரிந்த நிலையில் மற்ற குரங்குகளும் ஏற்காததால் ஊழியர்கள் வழங்கிய பொம்மையையே அக்குட்டி தஞ்சமாக கொண்டுள்ளது. தனிமையின் வலியை உணர்த்தும் இந்த சம்பவம் மனிதர்களின் செயல்பாடுகளால் இயற்கையும் விலங்குகளும் சந்திக்கும் பாதிப்புகளை உலகிற்கு பறைசாற்றுகிறது. அமெரிக்காவின் வடகிழக்கு மாநிலங்களில் வீசும் கடும் பனிப்புயலால் நியூஜெர்சி மற்றும் நியூயார்க் உள்ளிட்ட பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 அடி வரை பனி குவிந்துள்ளதால் பாதுகாப்பு கருதி நியூஜெர்சியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு 13,000த்திற்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடும் காற்று மற்றும் பனியால் மின் கம்பங்கள் சேதமடைந்து 5 லட்சம் வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பள்ளிகள் மூடப்பட்டு அத்தியாவசியமற்ற போக்குவரத்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த சூழல் பாஸ்டன் மற்றும் கனெக்டிகட் போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் நீடிக்கும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது.
மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தல் தலைவன் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு ஏற்பட்ட வன்முறையில் 25 இராணுவ காவல்துறையினர் உயிரிழந்தனர். மெக்சிகோவின் மிகவும் தேடப்படும் குற்றவாளியும் எல் மென்சோ என்றும் அழைக்கப்படும் நெமிசியோ ஒசகுவாரா கர்வென்டஸ் ஜாலிஸ்கோவில் உள்ள டபல்பா நகருக்கு வெளியே உள்ள காட்டுப்பகுதியில் மெக்சிகன் சிறப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் காயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவரை ஹெலிகாப்டர் மூலம் அழைத்துச் சென்றபோது அவர் உயிரிழந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட படகில் கியூபா கடல் எல்லைக்குள் நுழைந்த 4 பேர் எல்லை காவலர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். படகில் இருந்த பயணிகள் தங்களை அணுகிய கடலோர காவல்படை கப்பலின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கியூபாவின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கியூபாவின் வடக்கு கடற்கரையில் உள்ள ஒரு தீவுக்கு அருகில் நடந்த இந்த சம்பவத்தில் மேலும் 6 பயணிகள் காயமடைந்தனர். இதனிடையே அந்த படகில் இருந்தவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்து தெளிவாக தெரியவில்லை என்றும் உண்மைகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். அந்த படகில் அமெரிக்க அரசு ஊழியர்கள் யாரும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். பொலிவியா நாட்டு விமானப்படை விமான விபத்துக்குள்ளானதில் 15 பேர் உயிரிழந்தனர். தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள பொலிவியா நாட்டில் மத்திய வங்கியிலிருந்து புதிய ரூபாய் நோட்டுகளை ஏற்றிச் சென்ற விமானம் தலைநகர் லா பாஸுக்கு அருகே எல் ஆல்டோ நகரில் சாலையில் விழுந்து நொறுங்கியது. இதில் நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்தன. இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். மேலும் 30 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து மோசமான வானிலை காரணமாக நிகழ்ந்தது என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து காரணமாக எல் ஆல்டோ சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கு சரி செய்ய முடியாத நோய்களில் ஒன்றாக நீரிழிவு நோய் பார்க்கப்படுகிறது. ஸ்டெம் செல் தொழில்நுட்பம் மூலம் நீரிழிவு நோயை குணப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்து அதில் வெற்றி பெற்றுள்ளனர் சீன ஆராய்ச்சியாளர்கள். ஆராய்ச்சியின் விவரம் என்ன? நீரிழிவு நோய்க்கு எதிராக எந்த அளவுக்கு இது செயல்படும்? பார்க்கலாம். என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில். உலகளவில் கோடிக்கணக்கான மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 90% மேற்பட்டோர் டைப் 2 நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெரும்பாலும் உடல் பருமன், வயது மூப்பு, செயலற்ற தன்மை மற்றும் மரபியல் ஆகியவற்றால் இந்த நோய் வரக்கூடும் என கூறப்படுகிறது. நீரிழிவு நோய் வந்தவுடன் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்த மருந்து மாத்திரைகள் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு மற்றும் தினசரி பழக்க வழக்கத்திலும் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்நிலையில் மனிதர்களிடத்தில் சுரக்கும் இன்சுலின் நாம் உட்கொள்ளும் உணவில் கலந்து அதிலிருந்து தேவையான சர்க்கரையை எடுத்து இரத்தத்துடன் கலக்கும் வேலையை செய்கிறது. கணையமானது சரிவர வேலை செய்யவில்லை என்றால் இன்சுலின் சுரப்பதில் பாதிப்பு ஏற்படும். அப்போது ஊசி மூலமாகவோ அல்லது மாத்திரையின் மூலமாகவோ தேவையான அளவு இன்சுலின் உடலில் செலுத்தப்பட்டு தற்காலிகமாக நீரிழிவு நோயை கட்டுக்குள் கொண்டு வரும் நடைமுறைதான் தற்போது மருத்துவத்துறையில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சீனாவின் ஷாங்காய் ஆராய்ச்சியாளர்கள் ஸ்டெம் செல் தொழில்நுட்பம் மூலம் நீரிழிவு நோயை குணப்படுத்துவதில் வெற்றி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த புதிய முறையில் நோயாளியின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட செல்கள் மூலம் கணையத்தில் மீண்டும் இன்சுலினை சுரக்கச் செய்யப்பட்டுள்ளது. இந்த சிகிச்சையை பெற்ற நோயாளிக்கு தற்போது இன்சுலின் ஊசி அல்லது மருந்துகள் தேவைப்படவில்லை என ஆய்வுகள் கூறுகின்றன. 2ஆம் வகை நீரிழிவு நோய்க்கு இது ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படும் நிலையில் மருத்துவ உலகில் இது சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது முழுமையான பரிசோதனை முடிவு அல்ல என்றும் இன்னும் நீண்டகால பெரிய அளவிலான ஆய்வுகள் தேவைப்படும் என்று கூறப்படுகிறது. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.